பிஸ்னஸ் பண்ணுறோம், ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு கடை ஆரம்பித்து அதுக்கான இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி தான் பண்ணணுமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. காலம் மாறிடுச்சு. நீங்கள் இப்போ ஆன்லைனில் பிளாட்ஃபார்மில் சேல் பண்ணுறத பார்த்துருப்பீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியெல்லாம். அது ஒரு வகையில் நீங்கள் பண்ணலாம். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேக்ஸ்பிக்கியில் ஜென்சி காமர்ஸ், அதாவது லோக்கலைஸ்டு காமர்ஸ். நீங்கள் இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரியான வணிக முறை. நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆப்ரேஷனல் காஸ்ட் அப்படியே இல்லாமல் போயிடும். உங்கள் ஏரியாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ் கூட நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் சேல் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்காது. இதே அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் சேல் பண்ணும்போது ரிட்டர்ன் காஸ்ட்டு, பிளாட்ஃபார்ம் ஃபீ, ஷிப்பிங் ஃபீ, இதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். சில நேரங்களில் ப்ராஃபிட்டே அடி வாங்கிரும். நீங்கள் இனிஷியலாக ஸ்டேஜஸில் இருக்கும்போது உங்களுக்கு அது வந்துட்டு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். கரெக்டான ஆர்டர்ஸ் வராது. ஆர்டர்ஸை நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வரும். ரிட்டர்ன்ஸ் வரும்போது பொருள் வந்துட்டு மாற்றி உங்களுக்கு பேக்கேஜில் போட்டு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையோ இல்லை வேறு ஏதாவது வேறு பொருளை போட்டு உங்களுக்கு அனுப்புவாங்க. அதனால் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் லாஸ் ஆகும். நீங்கள் லோக்கலில் காமர்ஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் கஸ்டமர்ஸை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். நீங்கள் யார் சேல் பண்ணுறீங்கிறது உங்களோட கஸ்டமர்ஸுக்கு தெரியும். ஸோ அந்த ரிலையபிலிட்டி உங்களுக்கு இங்கே பில்ட் ஆகுது. உங்களுக்கான நீங்கள் கரெக்டான ப்ராடக்ட்டை கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல சேல்ஸ் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் வந்துட்டு ஸ்கேல் அப் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கடையாவோ இல்லை நீங்கள் ஒரு பெர்சனல் பிராண்டாவோ மாறிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல சான்ஸாக இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. லோக்கலாக நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய விசிபிலிட்டி சைட்டில் வந்துட்டு நல்ல ரீச் இருக்கும். இப்போ ஒரு தாலுக் வைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த தாலுக்கில் ஒரு நீங்கள் இன்கேஸ் ஒரு ஸ்பேர் பார்ட் செல்லராக இருக்கீங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஸ்பேர் பார்ட், ஒரு பல்பு, ஒரு இக்னிஷன் ப்ளக், அந்த மாதிரி சர்ச் பண்ணாங்கன்னா, நீங்கள் அதை லிஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோடது ஃபுல்லாகவே அதில் லிஸ்ட் ஆகி வரும். அதில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருமே வரும். நீங்கள் யார் காம்படிட்டிவ் ப்ரைஸிங் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்டர் கன்வெர்ட் ஆகும். அவ்வளோதான். உங்கள்கிட்ட ப்ரைஸிங் நல்லா இருக்குது, ஓகே, ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களோட வந்துட்டு லைஃப் டைம் கஸ்டமராக மாறிடுவாங்க. இதை வச்சு நீங்கள் பிஸ்னஸை மேலும் மேலும் பில்ட் பண்ணலாம். மேலும் மேலும் ஸ்கேல் அப்பும் பண்ண முடியும். தேங்க்யூ.